தலையிலே எண்ணெய் தேய்க்கப்பட்டவர்களாக, சஜிதா செய்தவர்களாக, இடது கையால் மானத்தை மறைத்தவர்களாக, வலது கையை தன்னுடைய வலது கால் துடையில் வைத்து ஆள்காட்டி விரலை உயர்த்தியவர்களாக, சஜிதா செய்தவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே பிறக்கிறார்கள். உலகத்திலே பிறந்த அன்று காபத்துல்லாவுக்குள்ளே 365 சிலைகள் இருந்தன. அப்ப ஜாஹிலியா காலம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால ஜாஹிலியா காலத்துல அந்த மக்கத்து குறைஷி காஃபிர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருந்தார்கள். எப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்களோ அன்றைய தினமே அத்தனை சிலைகளும் குப்புற விழுந்து விட்டு உடைந்து போய்விட்டது. கிஸ்ரா மன்னருடைய கோட்டை உடைந்தது. வற்றி போய்ந்த வாதி சமாவா என்று சொல்லக்கூடிய அந்த ஓடை அப்படியே பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்று அவர்களுடைய அந்த பிறப்பை அதிசயமாக காட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா உலகத்திலே பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டியிருந்தான். பாரசீகர்கள் 1000 வருடங்களாக வணங்கிக் கொண்டிருந்த, 1000 வருடங்களாக அணையாமலே எரிந்து கொண்டிருந்த அந்த நெருப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்று அப்படியே அணைந்து போய்விட்டது. ஏனென்றால் குஃப்ரு அழிந்து விட்டது, இஸ்லாம் வந்துவிட்டது. பாத்தில் அழிந்து விட்டது, ஹக்கு வெளியாகிவிட்டது என்பதை அல்லாஹு தஆலா மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்துவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பிறப்பை அத்தாட்சியாக வைத்தார். அது மட்டுமல்லாமல் உலகத்திலே யாருக்கும் பிறக்காத ஒரு குழந்தைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை போன்று ஒரு குழந்தை உலகத்திலே அவர்களுக்கு முன்னால் இருக்கவும் இல்லை, அவர்களுடைய காலத்தில் இருக்கவில்லை. இனிமேல் சூர் ஊதப்படுகின்ற நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை யாராலும் பெற்றெடுக்கவும் முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தை இல்லாமல் தாயிடத்திலே சில காலம் வளர்ந்து வருகிறார்கள். அந்த காலகட்டத்தில் அந்த மக்காவுக்கு சில வெளியூரிலிருந்து தாய்மார்கள் வருகிறார்கள். அதாவது வாடகை தாய் என்று சொல்லுவார்கள். குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்கு அந்த குழந்தைகளை எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டு, அந்த பால் குடிக்க காலம் முடிந்தவுடன் அந்த குழந்தையை தாயிடம் திருப்பி கொடுத்துவிட்டு, அந்த தாயிடத்திலிருந்து ஏதாவது சம்பளம் வாங்கி போவார்கள். எத்தனையோ குழந்தைகள் வந்தார்கள். எத்தனையோ தாய்மார்கள் வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் குழந்தைகள் கிடைத்து விட்டது. ஒரே ஒரு குழந்தை மட்டும். இந்த குழந்தை அனாதை என்பதனால், தந்தை இல்லாமல் தாயிடத்திலே அரவணைப்பிலே வளர்ந்து வருகிறது என்பதனால் அந்த குழந்தையை யாருமே எடுக்கவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பாக்கியம் கிடைக்கிறது ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. அந்த குழந்தையை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துச் சென்றார்கள். என்னென்ன விஷயங்களில் அவர்களுடைய வீட்டிலே பரக்கத் இல்லாமல் இருந்ததோ, ஹலீமா ரலியல்லாஹு அவருடைய வீட்டிலே எந்தெந்த விடயங்களெல்லாம் பரக்கத் இல்லாமல் இருந்ததோ, அன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போன நாளிலிருந்து ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே பரக்கத்தும் சந்தோஷமும் பொங்க ஆரம்பித்தது. அந்த அளவுக்கு ஒரு அதிசய குழந்தையாக அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கி வைக்கிறார்.